ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியும் அப்படின்னா எஸ், இது சனிப்பயிற்சி நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார்? திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனி பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மிதுன ராசி, மிதுன லக்னம். நமக்கு என்னங்க, குரு நம்ம வீட்டிலே இருக்கார், எதுக்கு கவலை பண்ணணும்? சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ சனிப்பயிற்சி நடக்கிறதுனால என்ன, நம்மளுக்கு எந்த பார்வைகள்லாம் பார்க்குறாரு சனி பகவான்னா, உங்களுடைய 4ஆம் பார்வை பார்ப்பார். அப்போனா என்ன செய்யணும்? நீங்கள் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் என்னென்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். உங்களுக்கு 90% பாசிட்டிவ் தான், மீதி எதில் பத்திரமா இருக்கணுன்றதை கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு பணம் நிற்கும், கையில் பணம் நிற்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். முக்கியமாக நீங்கள் குடும்பத்தோடு வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வெளிநாடு ஃப்ளைட்டு, அதாவது அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் ட்ராவல் பண்ணி கோவில் குளங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் நீங்களே அமைச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும், ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு தரும், சரிங்களா? எல்லாத்தோட முக்கியம் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, தாராளமாக பண்ணலாம். மிதுனமில் இருக்கவங்க பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் சரியான டைம் இது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்குது, கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்குது, மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று, கல்யாணத்துக்கு என்ன வேணும்? காசு வேணும், மற்றவங்களுடைய சப்போர்ட் வேணும், இது ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட்டான டைம், ரெண்டுமே இருக்குது. அதனால் லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு மகப்பேருக்கு ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த 2வது குழந்தை பேரில் நிறைய பேர் ஜாதகம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு, டைம்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ சனி பகவானால் இதில் நான் ஜாகிரதையாக இருக்குன்னா, உங்களுடைய 4ஆம் வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, கன்னி வீடு, சரி? அப்போது அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் மட்டும் பண்ணணும். என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும். ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசி நல்ல மூல ராசி. அதனால் அவங்க நிறைய இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கொடுப்பாங்க ப்ரெடிக்ஷன்ஸ், அவங்களும் சூப்பராக ரிசல்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மெதப்பில் ஒரு ஆசையில் நம்மளும் காசைப்படுவோம், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். என்னென்னா, நீங்கள் மூளை இருக்குது, ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் பணம் போட்டால் திரும்பி வருமான்ற பிராப்தம் இருக்கான்றதை செக் பண்ணணும். அது இருந்தால் மட்டும் பண்ணணும். இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் நல்லதுன்றதை பார்க்கணும். முக்கியமாக இந்த காலகட்டத்தை அடுத்து 2.5 வருஷத்துக்கு, சரியான சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டை பார்க்குறாரு, இது ஒன்று. அடுத்து, இல்லை சார் எனக்கு காசு இருக்கு, நான் வீடு வாங்கி ஆகணும், ஒரு வழியே இல்லைன்னா, அப்போது உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எந்த திசை, எந்த ஊர், எப்படியாப்பட்ட வீடு வாங்கினா நல்லதுன்றதை பார்த்து சொல்லலாம். தாயார் உடல் நலத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும், சரிங்களா? ஏதாவது அம்மாவுக்கு முடியலன்னா, வயசானவங்க அப்படி தான் இருக்கும்லாம் விட்டுறாமல் தாயார் உடல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல சிறப்புகள் தரும். சரி, வேறு நீங்கள் இது கல்யாணம்
கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அந்த மிதுனத்தை சும்மா இல்லை, அவங்க வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஜாலியாக பேசி அழகாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த பேச்சு திறமைன்றது ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் ஜெயிக்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை தெரிஞ்சு அதை வச்சு ப்ளே பண்ணீங்க. நீங்கள் அதை வச்சு ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, சூப்பர். ஸோ புஷ் பண்ணால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப ஜாகிரதை எதில் இருக்கணும்னா வேலை முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எக்கச்சக்க பாலிடிக்ஸ் நடக்கும். அது சொல்லுவாங்க, மிதுன ராசிக்கிட்டலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. மிதுன ராசி தான் பாலிடிக்ஸ் பண்ணும். ஏன்னா அது வந்து கிருஷ்ணரோட அனுகிரகம் பெற்ற ராசி. பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாரும் கிடையாதுங்க, ஜாதகத்தை பொறுத்து. பட் இப்போ என்ன நிலைமைனா மிதுன ராசிக்கே யாராவது பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நிலைமை. ஸோ அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். என்ன சார் பரிகாரம்? பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இருக்கிறது தான் சார் பரிகாரம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதில் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் தள்ளி யார் என்ன பண்ணுறான்றதை நம்ம தள்ளி கூட்டத்துக்கு வெளியே நின்று பார்த்தாலே தெரியும் யார் என்ன சேட்டை பண்ணிட்டுருக்காங்க. அதுவே நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஏதாவது லைட்டாக நஷ்டமாகிற மாதிரி தெரிஞ்சாலே டக்குன்னு பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. அதுக்கான பேக்கப்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும். ஓகே, நீங்கள் வந்து இதை தாண்டி என்ன தெய்வ வழிபாடுகள் நீங்கள் இதுக்கு பண்ணலான்னா கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். திருவாதிரையாக இருந்தால் நீங்கள் வந்து நடராஜரோட வழிபாடு நல்லபடியாக ஒர்க் ஆகும். சனிக்கிழமை போயிட்டு வாங்க. இப்போ சொன்ன தெய்வங்களுக்கு சனிக்கிழமை பெருமாள் இருந்தால் துளசி வாங்கி கொடுங்க. நீங்கள் நடராஜராக இருந்தால் கண்டிப்பாக வில்வம் வாங்கி கொடுங்க. நீங்கள் இப்போ மகாசிவராத்திரி வருது, இந்தமாரி முக்கியமான மகாசிவராத்திரி, மாசி மகம் இதெல்லாம் தவறாமல் நல்லபடியாக வழிபடுங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இது எல்லாமே சனி பகவானுக்கான பரிகாரங்கள். தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். இந்த 2.5 வருஷம் நம்ம சனி பகவான் நல்லபடியாக பார்த்துப்பார். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துடுச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது. மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டுன்னு வைப்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவானா, இன்றைக்கி எல்லாமே லட்சமாகி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு ஏற்றினா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக் க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ண சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.